உன்னிடம் இந்த லாக்கெட் எங்கிருந்து வந்தது? இதை ஏன் உன் உயிரைப் போல மறைத்து வைத்திருக்கிறாய்? வீட்டு உரிமையாளரின் குரலில் அப்படி ஒரு நடுக்கம் இருந்தது. அது அவரின் காலடியிலிருந்து பூமி நழுவிச் சென்றது போல இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு என் குழந்தைகளை தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றிய அந்த நபர் எங்கள் பொருட்களை தெருவில் வீசுவதாக மிரட்டிக் கொண்டிருந்தார். இப்போது அந்த பழைய லாக்கெட்டை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். என் மனைவி த்ரிஷா கண்களில் கண்ணீருடன் அவர் முன் கைகூப்பி நின்று கொண்டிருந்தாள். நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். அவள் தன் உள்ளங்கையில் மூடி வைத்திருந்த லாக்கெட்டை வீட்டு உரிமையாளரின் உள்ளங்கையில் வைத்தபோது அவர் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து நாங்கள் அனைவரும் அதிர்ந்து போனோம். வீட்டு உரிமையாளரின் கண்கள் அந்த லாக்கெட்டின் மீதே நிலைத்திருந்தன. அவருடைய கைகள் மோசமாக நடுங்கிக் கொண்டிருந்தன. அவருக்கு ஏதோ ஒரு பழைய மற்றும் விலைமதிப்பற்ற பொருள் கிடைத்துவிட்டது போலவும் அது பல ஆண்டுகளுக்கு முன்பு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது போலவும் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த சாதாரண நகை எங்கள் விதியை தீர்மானிக்கப் போகிறது என்றும் அதன் பின்னால் எங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றக்கூடிய ஒரு கதை மறைந்திருக்கிறது என்பதையும் கணவன் மனைவி ஆகிய நாங்கள் இருவரும் அறிந்திருக்கவில்லை. இது ஒரு புதிய திருப்பம் ஏற்படவிருந்த தருணம். ஆனால் இந்த இடத்திற்கு வருவதற்கு நாங்கள் துயரங்கள் மற்றும் கஷ்டங்களின் பல பாதைகளை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அவை எங்களை இந்த நகரத்தின் ஒரு குறுகிய சந்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. இன்று எங்கள் மானம் மற்றும் கூரை சம்பந்தப்பட்ட கேள்வியாக இது மாறியிருந்தது. இப்போது அந்த வீட்டு உரிமையாளர் எங்களை வெளியேற்றுவதற்கு பதிலாக அந்த லாக்கெட்டை ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தைப் போல பார்த்துக் கொண்டிருந்தார். அதில் தன் வாழ்வின் இழந்த பொருள் சிறைப்பட்டிருப்பதைப் போல அவர் பார்த்தார். இந்த லாக்கெட் யாருடையது? அது த்ரிஷாவிடம் எப்படி வந்தது? இதுதான் காலத்தின் வேகத்தை தடுத்து நிறுத்திய ரகசியம் மற்றும் இந்த வேதனையான பயணம் தொடங்கிய கடந்த கால தருணங்களை நோக்கி எங்களை திருப்பியது. என் பெயர் வினய். நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன். நாங்கள் 3 சகோதரர்கள். நான் தான் இளையவன். என் குழந்தை பருவம் வறுமையில் கழிந்தது. ஆனால் எங்களிடம் ஒரு பெரிய விஷயம் இருந்தது. அது அப்பாவின் சொந்த சிறிய வீடு. என் 2 அண்ணன்களும் கூலி வேலை செய்தார்கள். ஆனால் அப்பா எங்களிடம் உழைப்பில்தான் நிம்மதி இருக்கிறது என்று சொல்வார். அப்பா மிகவும் எளிமையான மற்றும் சுயமரியாதை உள்ள மனிதர். அவர் ஒருபோதும் யார் முன்பும் கையேந்தியதில்லை. நாங்கள் இந்த சிறிய வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். எங்கள் பாக்கெட் காலியாக இருப்பதை நாங்கள் ஒருபோதும் உணரவில்லை. ஏனென்றால் அப்பாவின் அன்பு எந்த குறையையும் உணரவிடவில்லை. அவர் பெரும்பாலும் மாலையில் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் நாங்கள் அனைவரும் அவர் அருகே உட்கார்ந்து கொள்வோம். அவர் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளைப் பற்றி எங்களிடம் கூறுவார். அந்த வீடு எங்களை உலகின் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் காப்பாற்றிய இடமாக இருந்தது. ஆனால் நேரம் இவ்வளவு சீக்கிரம் மாறும் என்றும் இந்த கூரை கூட ஒரு நாள் எங்களிடமிருந்து பறிக்கப்படும் என்றும் எங்களுக்கு தெரியாது. இதற்காக அப்பா தன் வாழ்நாள் முழுவதையும் பணயம் வைத்திருந்தார். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கதை இருந்த இடத்தில் என் குழந்தை பருவம் விளையாடி கழிந்தது. ஆனால் எங்கள் வீடு எல்லாவற்றிலிருந்தும் வேறுபட்டது. ஏனென்றால் அங்கு நிம்மதி இருந்தது. அது பெரிய அரண்மனைகளில் கூட இருக்காது. நாங்கள் ஏழைகள்தான். ஆனால் ஒருபோதும் யார் முன்பும் தலைவணங்கவில்லை. அப்பா எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். நாங்கள் சகோதரர்கள் அனைவரும் அவருடன் இருந்தோம். ஆனால் நேரம் செல்ல செல்ல சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருந்தன. வரவிருக்கும் நாளை நமக்காக என்ன உண்மையை மறைத்து வைத்திருக்கிறது என்பது பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. காலம் கடந்தது. நான் வாலிப பருவத்தை அடைந்தபோது அப்பா எனக்கு த்ரிஷாவை திருமணம் செய்து வைத்தார். த்ரிஷாவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்தான். ஆனால் அவளுடைய நடத்தையும் பொறுமையும் என் வீட்டை சொர்க்கமாக்கியது. அவள் மிகவும் குறைவான பொருட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்தாள். என் சக்திக்கு அப்பாற்பட்ட எதையும் அவள் என்னிடம் கேட்டதில்லை. நாங்கள் இருவரும் எங்கள் சிறிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தோம். திடீரென்று அப்பா இறந்துவிட்டார். அப்பாவின் மரணம் எங்கள் தலையிலிருந்து வானத்தை பறித்தது போல இருந்தது. அவர் சென்றவுடனேயே என் சகோதரர்களின் நடத்தை மாறியது. நேற்று வரை ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட சகோதரர்கள் இப்போது அவர்களின் கண்கள் இந்த சிறிய வீட்டின் பிரிவினையின் மீது இருந்தது. அப்பாவின் துக்கம் கூட இன்னும் தீரவில்லை. அதற்குள் அவர்கள் வீட்டை பிரிக்க முடிவு செய்தனர். இனி நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்வது சாத்தியமில்லை என்றும் நம் வழியை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். இதைக் கேட்டு என் மனதில் ஏற்பட்ட காயத்தை என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் உறவுகளின் இந்த கசப்பு எனக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. வினய், இந்த உலகம் இப்படித்தான் என்று த்ரிஷா எனக்கு நிறைய புரிய வைத்தாள். இங்கே யாரும் யாருக்காகவும் இல்லை. ஆனால் என் சகோதரர்களிடமிருந்து இது போன்ற துரோகத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு காலத்தில் அன்பு கோட்டையாக இருந்த அப்பாவின் அந்த வீடு இப்போது வெறுப்பு மற்றும் பேராசை நிறைந்ததாக மாறிவிட்டது. எல்லா இடங்களிலும் சுவர்கள் மட்டுமே தெரிந்தன. எங்களை பல ஆண்டுகளாக இணைத்து வைத்திருந்த அந்த சொந்தம் எங்கேயோ தொலைந்து போனது போல இருந்தது. இங்கே இருப்பது என் கொள்கைகளுக்கு எதிரானது என்றும் என் மனைவி மற்றும் வரவிருக்கும் சந்ததியினருக்கு ஒரு நிம்மதியான சூழலை கொடுக்க எனக்கு வேறு வழியை தேட வேண்டும் என்றும் உணர்ந்தேன். அது 3 அறைகள் கொண்ட வீடு. அதில் ஒவ்வொரு சகோதரருக்கும் ஒரு அறை மட்டுமே கிடைக்கும். சொத்து பிரிக்கப்பட்டபோது அறைக்கு முன்னால் வரவேற்பறை என்று எதுவும் இருக்காது என்று தெரியவந்தது. அத்தகைய சூழ்நிலையில் அங்கு மூச்சு திணறலை தவிர வேறு எதுவும் இருக்காது. த்ரிஷா அங்கு வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கும்.
சகோதரர்கள் எந்த வகையிலும் பின்வாங்க தயாராக இல்லை என்பதையும் 1 முதல் 1 வரை அங்குல நிலத்திற்காக போராட தயாராக இருப்பதையும் நான் பார்த்தபோது நான் ஒரு பெரிய முடிவை எடுத்தேன். நான் என் பங்கை அண்ணனிடம் கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக கிடைத்த சிறிய தொகையை எடுத்துக்கொண்டு வேறு நகரத்திற்கு செல்ல திட்டமிட்டேன். த்ரிஷாவும் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தாள். என் குழந்தைப் பருவம் கழிந்த அந்த வீட்டை நாங்கள் ஈரம் படிந்த கண்களுடன் விட்டு வெளியேறினோம். நாங்கள் எங்கள் கனவுகளையும் நினைவுகளையும் ஒரு சிறிய பையில் அடைத்துக்கொண்டு தெரியாத இலக்கை நோக்கி புறப்பட்டோம். இந்த நகரம் எங்களை என்னென்ன கஷ்டங்களில் ஆழ்த்தப் போகிறது என்றும் வாழ்க்கை எங்களை எந்த திருப்பத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் என்றும் நாங்கள் நினைக்கவே இல்லை. அங்கு எங்கள் மானம் மற்றும் கூரையின் முடிவை ஒரு பழைய லாக்கெட் செய்யும் என்று யார் கண்டது? பயணம் நீண்டது மற்றும் வழிகள் கடினமானவை. ஆனால் என்னுடன் த்ரிஷாவின் தைரியமும் அப்பாவின் ஆசிர்வாதமும் இருந்தது. அது எனக்கு முன்னேற தைரியத்தை கொடுத்தது. நாங்கள் திரும்பி பார்க்கவில்லை, ஏனென்றால் இப்போது எங்கள் இலக்கு எங்களை யாருக்கும் தெரியாத அந்த நகரம் என்றும் நாங்கள் எங்கள் சொந்த அடையாளத்தை உருவாக்க வேண்டுமென்றும் எங்களுக்கு தெரியும். இந்த பிரிவு மிகவும் வேதனையானது. ஆனால் எங்கள் மானத்தை காப்பாற்ற நாங்கள் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. இப்படி எங்களின் இலக்கு இன்னும் தெரியாத ஒரு புதிய பயணத்தை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம். கடவுள் எங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டார் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது. நகரத்தின் கூட்டம் எங்களை வரவேற்றபோது எங்களுக்கு எங்கள் கிராமத்தின் நினைவு வந்தது. ஆனால் இப்போது திரும்பிச் செல்ல வழியில்லை. நாங்கள் பல நாட்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் சாலைகளில் நடந்து மனித கடல் வசிக்கும் ஒரு சேரியில் தங்குமிடம் தேடினோம். அங்கே மிகவும் சிறிய அறைகள் இருந்தன. அவற்றின் சுவர்களில் சிமெண்ட் உதிர்ந்து கொண்டிருந்தது. கூரையும் மிகவும் தாழ்வாக இருந்தது. அது எப்போது வேண்டுமானாலும் நம் தலையிலேயே வந்து விழுந்துவிடுமோ என்று தோன்றியது. வீட்டு உரிமையாளர் முதல் நாளிலேயே வாடகை மற்றும் முன்பணம் கேட்டு உறவுகளை விட பணத்திற்குத்தான் இங்கு மதிப்பு அதிகம் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தினார். சகோதரர்களிடமிருந்து என் பங்கை வாங்கிய பிறகு மிச்சமிருந்த அந்தச் சிறிய தொகையை நான் அவரிடம் ஒப்படைத்தேன். த்ரிஷா அமைதியாக தனது பொருட்களை அந்தச் சுவர்களுக்குள் அடுக்கி வைத்தாள். நாம் எங்கே வந்துவிட்டோம் என்று ஒருபோதும் புகார் கூறவில்லை. அவள் நாள் முழுவதும் சுத்தம் செய்வதிலும் வீட்டு வேலைகளிலும் ஈடுபட்டிருப்பாள். மாலையில் நான் வேலை தேடி களைத்துப்போய் திரும்பும்போது புன்னகையுடன் என்னை வரவேற்பாள். நகரத்தின் இந்த சிறிய வீட்டில் வாழ்க்கை நடத்துவது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அங்கு திறந்த காற்றோ கிராமத்தில் எங்களுக்கு கிடைத்த அந்த சொந்தமோ இல்லை. ஆனால் நாங்கள் இங்கேயே எங்கள் புதிய உலகத்தை உருவாக்க வேண்டுமென்றும் எங்கள் கடின உழைப்பால் இந்த அந்நிய நகரத்தை எங்களுடையதாக்க வேண்டுமென்றும் உறுதி பூண்டிருந்தோம். நகரத்தின் புகையில் எங்கேயோ தொலைந்து போன வானத்து நட்சத்திரங்களை நான் இரவில் அமர்ந்து பார்ப்பேன். ஆனால் த்ரிஷாவின் கண்களிலும் நம்பிக்கையின் ஒரு ஒளி தெரிந்தது. அது என்னை ஒருபோதும் உடையவிடவில்லை. நெருக்கடியான இந்த ஆரம்ப நாட்களை நாங்கள் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டோம். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தை மேற்கொண்டோம். அதன் இலக்கு எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. எந்த ஆதரவும் இல்லை. அடுத்த நாளே நான் என் கருவிகளை எடுத்துக்கொண்டு வேலைக்குச் சென்றேன். என் கொத்தனார் திறமையை இங்கேயும் நிரூபிக்க நினைத்தேன். கிராமத்தில் வேலை செய்வதற்கும் நகரத்தின் பெரிய கட்டிடத்தில் கூலி வேலை செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. இங்கே வேலையின் வேகம் மிக அதிகமாக இருந்தது மற்றும் நேரத்தின் மதிப்பு மிக அதிகம். நான் நாள் முழுவதும் செங்கற்களை தூக்குவேன், சிமெண்ட் கலவை செய்வேன் மற்றும் கடுமையான வெயிலில் சுவர்களை எழுப்புவேன். மாலை வரை என் உடல் முழுவதும் களைப்பால் சோர்ந்து போகும். கைகளில் கொப்புளங்கள் ஏற்படும். ஆனால் என் கூலியான 300 ரூபாயை என் பாக்கெட்டில் வைக்கும்போது என் குடும்பத்திற்காக நான் உழைத்து சம்பாதித்த மகிழ்ச்சியை உணர்வேன். த்ரிஷா என் கொப்புளங்களை பார்த்து அடிக்கடி வருத்தப்படுவாள். என் கைகளில் எண்ணெய் தடவிக்கொண்டே, வினை, நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்பாள். உனக்காகவும் நம் வருங்கால குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காகவும் செய்கிறேன் என்று நான் எப்போதும் அவளுக்கு பதிலளிப்பேன். மேலும் உனக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமில்லை என்பேன். நகரத்து மக்கள் தங்கள் சொந்த உலகத்திலேயே மும்முரமாக இருந்தார்கள். யாரும் யாரைப் பற்றியும் கவலைப்படவில்லை. ஆனால் நான் என் வேலையின் மூலம் எனக்கான அடையாளத்தை உருவாக்கத் தொடங்கினேன். ஒப்பந்தக்காரர்கள் என் வேலையில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏனென்றால் நான் என் வேலையை முழு நேர்மையுடனும் ஈடுபாட்டுடனும் செய்தேன். நான் ஒருபோதும் வேலையில் ஏமாற்றியதில்லை. எப்போதும் நேரத்திற்கு செல்வதை என் பழக்கமாக மாற்றிக்கொண்டேன். த்ரிஷாவும் வீட்டுச் செலவுகளை குறைத்துக் கொண்டாள். அவள் ஒவ்வொரு ரூபாயையும் சேமிப்பாள். கெட்ட நேரத்திற்கு கையில் ஏதாவது இருக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்வாள். எங்கள் வாழ்க்கை உழைப்புக்கும் அன்புக்கும் இடையில் கடந்து கொண்டிருந்தது. நாங்கள் யாருக்கும் பாரமாக இல்லை என்றும் எங்கள் சொந்த உழைப்பில் சாப்பிடுகிறோம் என்றும் நாங்கள் திருப்தி அடைந்தோம். இந்த சுயமரியாதை எங்களுக்கு அப்பாவிடமிருந்து வாரிசாக கிடைத்தது. ஒவ்வொரு கஷ்டத்திலும் உறுதியாக இருக்கவும், ஒருபோதும் யார் முன்னும் கையேந்தாமல் எப்போதும் நம் உழைப்பை நம்பவும் இது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இதுவே எங்கள் மிகப்பெரிய வெற்றியாகும். இப்படியே வாரங்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறி காலம் சிறகடித்து பறக்கத் தொடங்கியது. எங்கள் வாழ்க்கையில் இப்போது 3 குழந்தைகளின் சலசலப்பு சேர்ந்தது. இது வீட்டின் மகிழ்ச்சியை அதிகரித்தது. ஆனால் என் தோள்களில் இன்னும் அதிகமான பொறுப்புகளின் சுமையும் வந்தது. குழந்தைகளை வளர்ப்பது, அவர்களின் உணவு மற்றும் இப்போது அவர்களின் படிப்புச் செலவுகள் என்னை இன்னும் அதிகமாக உழைக்க நிர்பந்தித்தன.
இப்போது நான் அதற்காக பெரிய ஒப்பந்தங்களை எடுக்கத் தொடங்கினேன். ஆனால் இந்த அதிகரித்து வரும் விலைவாசி மற்றும் நகரத்தின் அதிகப்படியான செலவுகள் என் இடுப்பை ஒடித்துவிட்டன. மின்சார கட்டணம், வீட்டு வாடகை மற்றும் குழந்தைகளின் பள்ளிக் கட்டணம் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய சோதனையாக என் முன் வந்தது. இப்போது த்ரிஷாவும் முன்பை விட அமைதியாக இருக்கத் தொடங்கினாள். ஏனென்றால் நான் எவ்வளவு அழுத்தத்தில் இருக்கிறேன் என்று அவளுக்கு தெரியும். அவள் அடிக்கடி தனியாக உட்கார்ந்து அந்த பழைய லாக்கெட்டை எடுத்து அதை பார்த்து தன் அம்மாவை நினைத்துக் கொண்டிருப்பாள். த்ரிஷா, இந்த லாக்கெட்டில் அப்படி என்ன இருக்கிறது? இதை பார்த்து ஏன் இவ்வளவு உணர்ச்சிவசப்படுகிறாய் என்று நான் பலமுறை அவளிடம் கேட்டிருக்கிறேன். இது என் அம்மாவின் கடைசி நினைவு என்று அவள் எப்போதும் சொல்வாள். அவர்கள் தங்கள் வாழ்வின் கடைசி தருணத்தில் இதை எனக்கு கொடுத்தார்கள். அப்போதிருந்து என் உயிர் இதில் வசிக்கிறது. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதரவு இதுதான். இது அவளுக்கு இவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவளுடைய மகிழ்ச்சிக்காக நான் ஒருபோதும் அதிகம் கேள்வி கேட்க மாட்டேன். குழந்தைகள் வளர்வதோடு அவர்களின் ஆசைகளும் அதிகரித்து வந்தன. நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது காற்றில் கரைவது போல் இருந்தது. விலைவாசி சாதாரண மனிதனின் வாழ்க்கையை கடினமாக்கியது. எங்களைப் போன்றவர்களுக்கு நம் மானத்தை காப்பாற்றுவதும் கடினமாகி வந்தது. த்ரிஷா தன் எல்லா ஆசைகளையும் கொன்றுவிட்டு குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்து அடிக்கடி நினைப்பேன், அவள் உண்மையில் தகுதியான எல்லா வசதிகளையும் நான் அவளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று. ஆனால் சூழ்நிலைகள் அதை அனுமதிக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து சிக்கலில் மாட்டிக்கொண்டோம். வெளியேற முடியாத ஒரு சதுப்பு நிலத்தில் சிக்கிக் கொண்டது போல் தோன்றியது. ஆனால் த்ரிஷாவின் அந்த லாக்கெட்டும் அவளுடைய பிரார்த்தனையும் தான் இந்த கடினமான பாதையில் நடக்க எங்களுக்கு தைரியமளித்தது. இப்போது நாங்கள் ஒரு புதிய புயலின் வருகைக்காக காத்திருந்தோம். அது மிக விரைவில் எங்கள் கதவை தட்டி எங்களை உயிரற்றவர்களாக ஆக்கியது. அது எங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே மோசமாக ஆட்டிப்படைத்தது. நகரத்தின் சுட்டெரிக்கும் வெயிலில் வேலை செய்வது எளிதான காரியமல்ல. குறிப்பாக உங்கள் கைகள் கொப்புளங்களால் நிறைந்திருக்கும்போது மற்றும் வயிற்றுப்பசி ஒவ்வொரு கணமும் உங்கள் இயலாமையை உங்களுக்கு உணர்த்தும்போது. நான் காலையிலிருந்து மாலை வரை உயரமான கட்டிடச் சுவர்களில் சிமெண்ட் பூசிக்கொண்டும் செங்கற்களை அடுக்கிக் கொண்டும் இருப்பேன். ஆனால் என் மனதில் எப்போதும் என் குழந்தைகளின் முகங்கள் சுழன்று கொண்டிருக்கும். காலையில் நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது மூத்த மகன் புதிய புத்தகங்கள் வாங்கச் சொன்னதும் இளைய மகள் தன் கிழிந்த செருப்பை காட்டி, அப்பா, இந்த முறை எனக்கு புதிய காலணிகள் கிடைக்குமா என்று அப்பாவித்தனமாக கேட்டதும் எனக்கு நினைவிருந்தது. இந்த கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லை. அதனால்தான் நான் அமைதியாக என் பையை எடுத்துக்கொண்டு வேலைக்கு வந்தேன். ஒப்பந்தக்காரர் இன்று கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தார். அவர் அடிக்கடி வேலையின் வேகத்தை அதிகரிக்க சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் என் உடலின் ஒவ்வொரு மூட்டும் வலித்தது. இருப்பினும் நான் கொஞ்சம் சோம்பலை காட்டினாலும் ஒருவேளை இன்றைய கூலி கூட கிடைக்காது என்று எனக்கு தெரியும். தொடர்ந்து வேலை செய்ததால் வியர்வை என் கண்களில் சென்றது. அதனால் எனக்கு பார்வை மங்கலாக தெரிந்தது. ஆனாலும் மாலையில் வீட்டுக்குச் செல்லும்போது குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்க வேண்டும் என்பதற்காக என் வேலையில் மும்முரமாக இருந்தேன். நகரத்தின் இந்த ஓட்டத்தில் எங்களைப் போன்ற தொழிலாளர்களின் நிலை ஒரு இயந்திரத்தை தவிர வேறில்லை. அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் சுவரில் கடைசி செங்கலை வைத்துவிட்டு வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டேன். இப்போது என் கைகள் மட்டுமே எனக்கு கடைசி ஆதரவாக இருந்தன. நான் களைத்துப் போய் வீடு திரும்பியபோது த்ரிஷா எப்போதும் போல வாசலில் எனக்காக காத்திருந்தாள். அவள் முகத்தில் களைப்பின் ரேகைகள் தெளிவாக தெரிந்தன. ஆனால் அவள் வாயால் எதுவும் சொல்லவில்லை. குழந்தைகள் தங்கள் பள்ளி பாடங்களை முடித்துவிட்டு இப்போது தரையில் படுத்திருந்தார்கள். ஏனென்றால் அறையில் மிகவும் புழுக்கமாக இருந்தது மற்றும் ஒரே ஒரு மின்விசிறி மட்டுமே இருந்தது. அதுவும் மிகவும் மெதுவாக ஓடியது. நான் என் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து த்ரிஷாவின் கையில் வைத்தபோது அவள் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் வந்தது. ஆனால் பின்னர் அவள் திடீரென்று அமைதியானாள். இன்று பள்ளியில் ஆசிரியர்கள் மீண்டும் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். குழந்தைகளின் கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் அவர்கள் வகுப்பில் உட்கார அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவள் சொன்னாள். இதைக் கேட்டு என் இதயம் நின்றுவிட்டது. ஏனென்றால் இப்போது கட்டணம் செலுத்தும் அளவுக்கு பணமில்லை. அப்போது த்ரிஷா மிகுந்த தைரியத்துடன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாள். நான் என் எம்ப்ராய்டரி வேலையிலிருந்து ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றாள். என்னுடன் சேர்ந்து வீட்டுச் செலவுக்கு உதவுவதற்காக அவள் இரவு முழுவதும் விழித்திருந்து மக்களின் ஆடைகளில் வேலைப்பாடுகள் செய்கிறாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவளுடைய இந்த உழைப்பும் வீட்டுச் செலவுகளுக்கு போதுமானதாக இல்லை. குழந்தைகள் இப்போது தூங்கிவிட்டார்கள். வறுமை எங்கள் மகிழ்ச்சியின் ஒளியையும் பறித்துவிட்டதால் நாங்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் பார்ப்பதைக் கூட தவிர்த்தோம். த்ரிஷா மீண்டும் அதே லாக்கெட்டை எடுத்து தனக்கு ஏதோ சக்தி கிடைப்பது போல தன் உள்ளங்கையில் அழுத்திக் கொண்டாள். அடுத்த நாள் காலை எனக்கு ஒரு புதிய அதிர்ச்சியை கொண்டு வந்தது. நான் வீட்டின் கதவுக்கு அடியில் ஒரு பெரிய மின்சார கட்டண ரசீது கிடப்பதை பார்த்தேன். அது என் முழு மாத சம்பளத்திற்கு சமமாக இருந்தது. கோடை காலம் என்பதால் குழந்தைகளுக்கு வெயிலில் வேர்க்குரு வந்துவிடும் என்றும் இரவு முழுவதும் அழுது கொண்டே இருப்பார்கள் என்றும் மின்விசிறிகள் நாள் முழுவதும் ஓடின. ஏதேனும் தவறு நடந்திருக்கலாம் என்று நான் அந்த மின்சார கட்டணத்தை மீண்டும் மீண்டும் பார்த்தேன். ஆனால் அந்த தொகை என் முன் இருந்த ஒரு கசப்பான உண்மையாக இருந்தது. மேலும் த்ரிஷா அந்த கட்டணத் தொகையை கேட்டதும் அவள் கையிலிருந்த தண்ணீர் டம்ளர் நழுவி கீழே விழுந்தது.
அவள் குழந்தைகளுக்கான பள்ளிக் கட்டணம் மற்றும் ரேஷனுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு சிறுகச் சிறுகச் சேர்த்து வைத்திருந்த பணமெல்லாம் இப்போது அந்த காகித துண்டுடன் மின்சார ரசீது கரைந்து போகும் நிலையில் இருந்தது. நான் என் தலையை பிடித்துக்கொண்டு அங்கேயே வாசற்படியில் அமர்ந்துவிட்டேன். ஏனென்றால் இந்த விலையேற்றம் என் முதுகெலும்பையே உடைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மின்சாரத்தின் அதிகப்படியான கட்டணம் எங்கள் வாழ்க்கையை மிகவும் கடினமாக்கியது. த்ரிஷாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. வினய், இப்போது நாம் என்ன செய்வோம்? வீட்டு வாடகையும் கொடுக்க வேண்டும். வீட்டு உரிமையாளர் இனி எந்த சாக்குப்போக்கையும் கேட்க மாட்டார். ஏற்கனவே பழைய வாடகை பாக்கி வேறு இருக்கிறது என்று அவள் கலங்கியவாறு கூறினாள். நான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல மிகவும் முயற்சித்தேன். ஆனால் என் குரலிலேயே நடுக்கம் இருந்தது. எங்கள் மகிழ்ச்சியை மொத்தமாக அடித்துச் செல்லக்கூடிய ஒரு பெரும் புயலில் நாங்கள் சிக்கிக் கொண்டது போல் எனக்கு தோன்றியது. அன்று இரவு எங்கள் வீட்டில் அடுப்பு எரியவில்லை. ஏனென்றால் பிள்ளை கட்டிய பிறகு எங்களிடம் எதுவும் மிச்சமில்லை. நாங்கள் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு தூங்கினோம். ஆனால் உண்மையான சோதனை இனிமேல்தான் தொடங்கவிருந்தது. அந்த அதிகப்படியான மின்சார கட்டணத்தை செலுத்திய பிறகு எங்களிடம் ₹1 கூட மிச்சமில்லை. வீட்டு ரேஷனும் கிட்டத்தட்ட தீர்ந்துவிடும் நிலையில் இருந்தது. இது எங்கள் கஷ்டங்களை மேலும் அதிகரித்தது. நான் நாள் முழுவதும் இந்த கொளுத்தும் வெயிலில் வேலை தேடி அலைந்தேன். ஆனால் இன்று அதிர்ஷ்டம் என் பக்கமில்லை. நான் வெறும் கையுடன் வீட்டுக்கு திரும்பியபோது என் கால்கள் கனத்தன. ஏனென்றால் இன்று அப்பா ஏதாவது வாங்கி வருவார் என்று குழந்தைகள் நம்பிக்கையுடன் காத்திருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். நான் இப்போதுதான் வரவேற்பறையில் அமர்ந்தேன். அதற்குள் வெளியே கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. வீட்டு உரிமையாளரின் கடுமையான குரல் என் நிதானத்தை குலைத்தது. அவர் வாடகை பணத்தை வசூலிக்க வந்திருந்தார். அவர் எப்போதும் போல வாடகைக்கு மிகவும் அவசரப்பட்டார். இன்று அவருடைய பேச்சு முன்பை விட விஷம் போல் இருந்தது. அது என் சுயமரியாதையை அடியோடு அசைத்துவிட்டது. நான் கதவை திறந்தபோது அவர் கோபத்தில் சிவந்திருந்தார். நீ ஏழை என்று எனக்கு தெரியும். ஆனால் என் வீட்டு வாடகை சரியான நேரத்தில் வரவேண்டும். நான் ஒன்றும் இங்கே அனாதை ஆசிரமம் நடத்தவில்லை என்று கத்தினார். நான் அவர் முன் கைகளை கூப்பி மிகவும் பணிவாக கெஞ்சினேன். ஐயா, இம்முறை மின்சார கட்டணம் மிக அதிகமாக வந்துவிட்டது. அதனால் என் சேமிப்பு முழுவதும் அதிலேயே கரைந்துவிட்டது. தயவு செய்து எனக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி வரை அவகாசம் கொடுங்கள். நான் எப்படியாவது பணத்திற்கு ஏற்பாடு செய்துவிடுகிறேன் என்று கூறினேன். அதை கேட்டு அவர் இன்னும் ஆவேசமானார். உன்னுடைய இந்த தேவையற்ற சாக்குப்போக்குகளைப் பற்றி எனக்கு கவலை இல்லை. சரியான நேரத்தில் பணம் கொடுப்பவர்கள் மட்டுமே இங்கே வசிக்க முடியும். இல்லையென்றால் உன் பொருட்களை காலி செய்ய தயாராக இரு. இனி நான் ஒரு நாள் கூட காத்திருக்க மாட்டேன் என்று சத்தமாக மிரட்டினார். அவருடைய அந்த மிரட்டல்கள் அறைக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த என் அப்பாவி குழந்தைகளை மிகவும் பயமுறுத்தியது. த்ரிஷாவும் சுவரோடு சாய்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் தன் தலைக்கு மேல் இருக்கும் கூரை பறிபோகப் போவதை அவள் உணர்ந்தாள். வீட்டு உரிமையாளர் சென்ற பிறகு வீட்டில் ஒருவிதமான மயான அமைதியும் சோகமும் நிலவியது. அவர் எங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டார். நாங்கள் இருவரும் மிகவும் கவலையில் ஆழ்ந்தோம். குழந்தைகள் பசியை உணரக்கூடாது என்பதற்காக த்ரிஷா அவர்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி தூங்க வைத்தாள். ஆனால் குழந்தைகளுக்கான உணவை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவள் இன்றும் பட்டினியாகவே இருந்தாள். அவள் முகம் வெளிறிப் போயிருந்ததையும் கண்கள் குழி விழுந்து போயிருந்ததையும் நான் கவனித்தேன். ஆனால் அவள் தன் வாயால் எந்த வலியையும் சொல்லவில்லை. அந்த நொடியில் நான் அவள் அருகில் சென்று அவள் கையை பிடித்துக்கொண்டு மிகுந்த வருத்தத்துடன் கூறினேன். த்ரிஷா, திருமணத்தின் போது நான் வாக்களித்த அந்த சந்தோஷத்தை உனக்கு தர முடியவில்லை. இன்று நம் தலைக்கு மேல் இருக்கும் கூரையும் பறிபோகும் நிலை வந்துவிட்டது. நாம் நடுத்தெருவில் நிற்கப் போகிறோம் என்று கூறினேன். அவள் என்னை பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் ஆயிரக்கணக்கான சொல்லாத துயரங்கள் மறைந்திருந்தன. ஆனால் அவள் மிகுந்த தைரியத்துடன், நீங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கையை இழக்கிறீர்கள்? கடவுள் மிகவும் பெரியவர். அவர் நம்மை ஒருபோதும் தெருவில் விடமாட்டார் என்று கூறினாள். பிறகு அவள் எப்போதும் தன் கழுத்தில் அணிந்திருக்கும் அந்த பழைய லாக்கெட்டை, பதக்கத்தை வெளியே எடுத்தாள். அதை தன் உள்ளங்கையில் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, இது என் அம்மாவின் கடைசி நினைவு பரிசு. இது ஒவ்வொரு கஷ்டத்திலும் எனக்கு தைரியம் கொடுத்திருக்கிறது. ஒருவேளை இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கலாம். அது நம்மை இந்த சிக்கலிலிருந்தும் மீட்டெடுக்கும் என்று கூறினாள். நான் அதை பார்த்தபோது அந்த லாக்கெட்டின் பிரகாசம் இன்று ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. ஆனால் என் மனம் அந்த நேரத்தில் வாடகை பணத்தை சேர்ப்பதிலேயே மூழ்கியிருந்தது. த்ரிஷா அன்று இரவும் விழித்திருந்து தையல் வேலை செய்தாள், எப்படியாவது கொஞ்சம் பணம் சேர்க்கலாம் என்று. ஆனால் அந்த தொகை ஒரு நாள் உணவுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. வாடகை தொகையோ ஆயிரக்கணக்கில் இருந்தது. 15ஆம் தேதியும் மிக நெருங்கிவிட்டது. ஒவ்வொரு நொடியும் என் இயலாமையையும் பதற்றத்தையும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஏனென்றால் எங்கிருந்தும் எந்த உதவியும் கிடைக்கவில்லை. நான் நகரத்திலுள்ள ஒவ்வொரு ஒப்பந்ததாரரிடமும் வேலை கேட்டேன். பல இடங்களில் கூலி வேலையும் செய்தேன். ஆனால் அதிர்ஷ்டம் என்னிடம் கோபித்துக் கொண்டது போல் இருந்தது. வீட்டு உரிமையாளரின் வாயை அடைக்கும் அளவுக்கு என்னால் பணத்தை சேர்க்க முடியவில்லை. குழந்தைகளின் பள்ளியிலிருந்தும் ஆசிரியர்கள் போன் செய்து, கட்டணம் செலுத்துங்கள், இல்லையென்றால் குழந்தைகளை தேர்வெழுத அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார்கள்.
இதைக் கேட்டு என் தலை சுற்றியது. ஒரு பக்கம் தங்குவதற்கு இடமில்லாமல் போகும் நிலை, மறுபக்கம் குழந்தைகளின் எதிர்காலம் பாழாகும் நிலை. நான் இரவில் தூங்குவதையே நிறுத்திவிட்டேன். பசி தாகம் பாராமல் நாள் முழுவதும் வேலை தேடி அலைந்தேன். ஆனால் இரக்கமற்ற இந்த நகரத்து வாழ்க்கையில் யாரும் யாருக்கும் உதவத் தயாராக இல்லை. அவரவர் தங்கள் சொந்த வாழ்க்கையில் மும்முரமாக இருந்தார்கள். த்ரிஷா தன்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச தைரியத்தையும் வரவழைத்துக் கொண்டு இரவும் பகலும் துணிகளை தைத்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய உடல்நிலையும் மோசமாகிக் கொண்டே போனது. அடிக்கடி வேலைக்கு நடுவே அவளுக்கு மயக்கம் ஏற்பட்டது. இது எனக்கு மேலும் கவலையை அளித்தது. இதற்கு இடையில் 15ஆம் தேதியும் வந்துவிட்டது. என்னிடம் வெறும் சில 100 ரூபாய்கள் மட்டுமே இருந்தன. இது வீட்டு வாடகைக்கு எந்த வகையிலும் போதாது. என் மானம் காற்றில் பறக்கப் போவதை நான் கண்முன்னே கண்டேன். வீட்டு உரிமையாளர் இப்போது தினமும் வரத் தொடங்கிவிட்டார். அவர் பேசும் வார்த்தைகள் அக்கம்பக்கத்து வீட்டாருக்கும் தெளிவாக கேட்கத் தொடங்கின. இதனால் என் சுயமரியாதை படுமோசமாக காயப்பட்டது. நான் யாரோடும் நேருக்கு நேர் பார்க்க முடியாத நிலையில் இருந்தேன். நான் த்ரிஷாவிடம், ஒருவேளை நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டியிருக்குமோ? இந்த நகரம் நமக்கு மிகவும் இரக்கமற்றதாக மாறிவிட்டது என்று கூறினேன். ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள். அவளுடைய பார்வை அந்த லாக்கெட்டின் மீதே நிலைத்திருந்தது, ஏதோ ஒரு அதிசயத்திற்காக காத்திருப்பது போல. எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய புயல் கதவை தட்டப்போகும் நேரம் அதுதான். நாங்கள் அதற்கு தயாராக இல்லை. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஊகமும் எங்களுக்கு இல்லை. 15ஆம் தேதி சூரியன் எங்கள் வாழ்க்கையின் மிக கடினமான சோதனையாக உதித்தது. ஒவ்வொரு நொடியும் என் இதய துடிப்பை அதிகப்படுத்தியது. இரவு முழுவதும் யாரும் தூங்கவில்லை. ஏனென்றால் இன்றுதான் எங்கள் கூரைக்கும் மானத்திற்கும் முடிவு கட்டப் போகும் நாள் என்று எங்களுக்கு தெரியும். எங்கள் பாக்கெட் முற்றிலும் காலியாக இருந்தது. த்ரிஷா காலையிலேயே எழுந்து குழந்தைகளை தயார் செய்தாள். அவள் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவளுடைய கண்கள் அடிக்கடி வாசலை பார்த்தன. வீட்டு உரிமையாளர் வாடகை கேட்க எந்த நேரத்திலும் வந்து விடுவார் என்ற பயம் இருந்தது. நாங்கள் காலை உணவாக வெறும் டீ மட்டுமே குடித்தோம். வீட்டில் மாவு தீர்ந்துவிட்டது. ஒருவேளை சாப்பாட்டிற்கு ஏற்பாடு செய்யக்கூட என்னிடம் பணமில்லை. அப்பா அம்மாவின் முகத்தில் இருக்கும் பயத்தை உணர்ந்து குழந்தைகளும் அமைதியாக இருந்தார்கள். இன்று நாம் உண்மையிலேயே வீடற்றவர்களாகி விடுவோமா என்ற கேள்வி அந்த பிஞ்சு மனங்களில் ஓடிக்கொண்டிருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு த்ரிஷாவின் கையை பிடித்து அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றேன். ஆனால் என் குரலிலேயே நடுக்கமிருந்தது. அதை என்னால் மறைக்க முடியவில்லை. வெளியே தெருவில் வாழ்க்கை எப்போதும் போல் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் எங்கள் வீட்டுக்குள் நேரம் உறைந்து போனது போல இருந்தது. எங்கள் அழிவைக் கொண்டுவரப்போகும் அந்த கதவு தட்டப்படும் சத்தத்திற்காக நாங்கள் காத்திருந்தோம். பல நாட்களாக எங்களை தூங்கவிடாத அந்த பயம் இன்று நிஜமாக நம்முன் வந்து நின்றது. சூரியன் உச்சிக்கு வரும் முன்பே வாசலில் பலமாக ஒரு தட்டும் சத்தம் கேட்டது. அது எங்கள் உடல் முழுவதையும் நடுங்க வைத்தது. த்ரிஷா குழந்தைகளை தன்னோடு அணைத்துக் கொண்டாள். நான் மிகுந்த சிரமத்துடன் எழுந்து சென்று கதவை திறந்தேன். எதிரே வீட்டு உரிமையாளர் தனது கோபமான ஆட்களுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் கண்களில் துளிகூட கருணை இல்லை. வந்தவுடனே வாடகையை கேட்டார். இன்னும் ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்று நான் சொன்னதும் அவர் நிதானத்தை இழந்து கெட்ட வார்த்தைகளால் திட்டத் தொடங்கினார். அவர் தனது ஆட்களிடம், இவர்கள் சாமான்களையெல்லாம் தூக்கித் தெருவில் வீசுங்கள். இவர்கள் நல்ல வார்த்தை சொன்னால் கேட்க மாட்டார்கள். எனக்கு என் வீடு காலியாக வேண்டும் என்று உத்தரவிட்டார். நான் அவர் முன் கைகளை கூப்பி அவர் கால்களை கூட பிடித்தேன். ஆனால் அந்த இரக்கமற்ற மனிதர் என்னை தள்ளிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தார். அவர் என் வீட்டுக்கட்டில் மற்றும் குழந்தைகளின் படுக்கைகளை தூக்கி வெளியே வீசத் தொடங்கினார். தெருவே கூடி வேடிக்கை பார்த்தது. ஆனால் யாரும் அவரை தடுத்து நிறுத்தும் தைரியத்தை காட்டவில்லை. த்ரிஷாவின் அலறலும் குழந்தைகளின் அழுகையும் என் ஆன்மாவை கிழித்தன. ஆனால் நான் ஒரு கையாலாகாதவனைப் போல என் அவமானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். என் பொருட்கள் சிதறிக் கிடந்த அந்த மண்ணில் என் கௌரவமும் கலந்துவிட்டது. வீட்டு சாமான்கள் அனைத்தும் இப்போது தெருப்புழுதியில் கிடந்தன. இவ்வளவு காலம் நாங்கள் வாழ்ந்த வீட்டிலிருந்து நொடியில் வீடற்றவர்கள் ஆனோம். இப்போது தலை சாய்க்க கூட எங்களுக்கு இடமில்லை. என் குழந்தைகள் பயந்து போய் தங்கள் அம்மாவின் சேலைக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்களில் இருந்த அந்த பயத்தை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு தகப்பனாக இருந்தும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான கூரையை என்னால் தர முடியவில்லை. த்ரிஷாவின் முகம் வெளிரிப்போய் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். கண் இமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த அழிவை அவளால் நம்ப முடியவில்லை. இன்று வேறொரு வீடு வாடகைக்கு எடுக்க நினைத்தாலும் அதற்கு முன்பணம் அட்வான்ஸ் கொடுக்க பெரிய தொகை தேவைப்படும். அது எங்களிடம் அறவே இல்லை என்ற கவலை என்னை அரித்துக் கொண்டிருந்தது. பணம் இல்லாமல் இந்த நகரத்தில் யாரும் தங்குவதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். குழந்தைகள் அருகிலுள்ள பள்ளியில்தான் படித்து வந்தார்கள். இப்போது அவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிட்டது. அருகில் குறைந்த வாடகைக்கு வீடு கிடைப்பது சாத்தியமே இல்லை. இந்த நகரத்தின் குரூர முகம் இப்போது எங்களுக்கு முழுமையாக புரிந்தது. வீட்டு உரிமையாளர் கடைசியாக ஒருமுறை எங்களை திட்டிவிட்டு வீட்டுக்கு பூட்டு போட்டுவிட்டு சென்றுவிட்டார். நாங்கள் தெருவில் சாமான்களுக்கு நடுவே அமர்ந்து எங்கள் விதியை நினைத்து அழுது கொண்டிருந்தோம்.
கடந்த காலம் எங்களை மேலும் இயலாமையை நோக்கி தள்ளியது. எங்களை இந்த அவமானத்திலிருந்து காப்பாற்ற எந்த வழியும் தெரியவில்லை. நாங்கள் வானத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தோம். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து மீண்டும் ஒரு கூரை கிடைக்காதா என்று ஏங்கினோம். ஆனால் அதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லை. தெருமுனையில் சிதறி கிடந்த எங்கள் பொருட்கள் எங்களின் பல வருட உழைப்பு மற்றும் சேமிப்பின் அழிவை சொல்லிக் கொண்டிருந்தன. நாங்களும் அந்த பொருட்களைப் போலவே ஆதரவற்ற நிலையில் அமர்ந்திருந்தோம். அவ்வழியே சென்ற ஒவ்வொருவரும் எங்களை ஒருவித ஆர்வத்துடனே பார்த்தார்கள். சிலர் பரிதாபப்பட்டார்கள். ஆனால் வீட்டு உரிமையாளரை எதிர்த்து நிற்கும் தைரியம் யாருக்கும் இல்லை. என் பிஞ்சு குழந்தைகள் அழுது அழுது சோர்ந்து போய் ஒரு மூலையில் அமர்ந்து விட்டார்கள். அவர்களை அப்படி பார்க்க என் நெஞ்சம் வெடித்தது. த்ரிஷா அமைதியாகச் சிதறி கிடந்த பாத்திரங்களையும் துணிகளையும் அடுக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கைகள் நடுங்கின. அவள் அடிக்கடி தன் சேலை தலைப்பால் கண்களை துடைத்துக் கொண்டிருந்தாள். தான் அழுவதை பார்த்து குழந்தைகள் மேலும் பயந்துவிடக்கூடாது என்று அவள் நினைத்தாள். நான் கொளுத்தும் வெயிலில் கூலி வேலை செய்து ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர நினைத்த அந்த கடினமான தருணங்களெல்லாம் என் நினைவுக்கு வந்தன. ஆனால் இன்று அந்த உழைப்பு எல்லாம் தெருவில் குப்பையாக கிடந்தது. இந்த இடத்தில்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் பல பொன்னான ஆண்டுகளை கழித்தோம். இப்போது இங்கே நிலவிய அமைதி என் மூச்சை திணறடித்தது. இரவை எங்கே கழிப்பது, குழந்தைகளை எங்கே கூட்டிச் செல்வது என்ற ஒரே சிந்தனைதான் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. எங்களிடம் வேறு இருப்பிடம் இல்லை. உதவி கேட்கக்கூடிய உறவினர்களும் யாரும் இல்லை. இந்த நகரத்தின் இரக்கமற்ற குணம் எங்களை நசுக்க தயாராக நின்றது. குழந்தைகளும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் அந்த அமைதி எனக்கு ஒரு முள்ளை விட அதிகமாக வலிக்க செய்தது. அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் தரையில் அமர்ந்து நடக்காத ஒரு அதிசயத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். நான் த்ரிஷாவிடம் சென்று அவள் கையை பிடிக்க முயன்றேன். ஆனால் என்னிடமே தைரியமில்லை. அவளை நிமிர்ந்து பார்க்கும் தகுதியை நான் இழந்துவிட்டேன். அவளுக்கு கஷ்டத்தையும் துக்கத்தையும் மட்டுமே நான் வாழ்க்கையாக கொடுத்திருக்கிறேன். த்ரிஷா என்னை பார்த்தாள். அவள் பார்வையில் இருந்த ஒருவித உறுதி என்னை ஆச்சரியப்படுத்தியது. உங்களை நீங்களே தாழ்த்தி எடை போடாதீர்கள். இது நம் விதி வைக்கும் சோதனை என்று மெதுவாகச் சொன்னாள். கடவுள் நிச்சயம் நம்மை இதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்கள் மட்டும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். நீங்கள் உடைந்து போனால் நாம் எல்லோரும் சிதறிப்போய்விடுவோம் என்று கூறினாள். த்ரிஷா, நம்மிடம் இப்போது எந்த வழியும் இல்லை என்று நான் கூறினேன். நாம் வேறு வீடு பார்க்க சென்றாலும் முன்பணம் கேட்பார்கள். நம் பாக்கெட்டில் ₹1 கூட இல்லை. யாரும் நமக்கு வீடு தரமாட்டார்கள். அதனால் ஒருவேளை நாம் ரயில்வே ஸ்டேஷனில்தான் இரவை கழிக்க வேண்டியிருக்கும் என்று நான் விரக்தியில் சொன்னேன். நாங்கள் பேசிக் கொண்டிருந்தபோதே அந்த கல்நெஞ்சம் கொண்ட வீட்டு உரிமையாளர் மீண்டும் அங்கே வந்தார். எங்களை வெறுப்புடன் பார்த்து, நீங்கள் இன்னும் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறீர்களா? இடத்தை காலி செய்ய சொன்னேன் அல்லவா என்று கத்தினார். இப்போதே இடத்தை காலி செய்யுங்கள், இல்லையென்றால் போலீசை வரவழைத்து உங்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவேன். என் தெருவின் பெயர் கெடுவதை நான் விரும்பவில்லை என்றார். அவர் வார்த்தைகள் என் காயத்தில் உப்பை தடவியது போல் இருந்தது. இந்த மனிதருக்கு தனது வாடகை மற்றும் சொத்து மீது மட்டுமே அக்கறை இருந்தது. வீட்டு உரிமையாளர் எங்களை இங்கிருந்தும் விரட்ட தயாராகிவிட்டார் என்பதையும் இனி வேறு வழியே இல்லை என்பதையும் த்ரிஷா உணர்ந்தாள். அப்போது அவள் கனவிலும் நினைத்திராத ஒரு முடிவை எடுத்தாள். அந்த பொருள் அவளுக்கு தன் உயிரை விட மேலானது. சாமான்களின் குவியலில் மேலே கிடந்த தனது பழைய பர்ஸை நோக்கி அவள் அமைதியாக நடந்தாள். நடுங்கும் கைகளுடன் அதிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை வெளியே எடுத்தாள். அதில் அவளுடைய அம்மாவின் கடைசி நினைவான அந்த தங்க லாக்கெட் இருந்தது. அதை அவள் தன் உயிரை விட மேலாக நேசித்தாள். மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தாள். நான் அவளை தடுக்க எவ்வளவோ முயன்றேன். த்ரிஷா, இது உன் அம்மாவின் நினைவுச் சின்னம். இதை எடுக்காதே. நாம் வேறு எங்காவது ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்று கெஞ்சினேன். ஆனால் அவள் ஒரு உறுதியான உணர்வுடன் என்னை பார்த்தாள். வினய், இன்று என் தாய்மைக்கும் என் மானத்திற்கும் ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது என்றாள். என் குழந்தைகள் தெருவில் தூங்குவதை என்னால் பார்க்க முடியாது. அதனால் இந்த லாக்கெட்டை தியாகம் செய்வது இப்போது அவசியமாகிவிட்டது என்று கூறினாள். மாலையில் மறையும் சூரிய ஒளியில் ஒரு நட்சத்திரம் போல மின்னி அந்த லாக்கெட்டை அவள் வெளியே எடுத்தாள். கடைசியாக ஒருமுறை அதை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். தன் அம்மாவின் நினைவை இப்படி விற்க வேண்டியிருக்கிறதே அல்லது வேறு ஒருவரிடம் கொடுக்க வேண்டியிருக்கிறதே என்று தன் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்பது போல அது இருந்தது. பிறகு அவள் எழுந்து கோபத்தில் புலம்பிக் கொண்டிருந்த வீட்டு உரிமையாளரின் முன் சென்று நின்றாள். அவள் தன் உள்ளங்கையை திறந்து அந்த லாக்கெட்டை அவர் கையில் வைத்துவிட்டு அழுகை கலந்த குரலில் கூறினாள். இது என்னிடமிருக்கும் மிக விலையுயர்ந்த பொருள். இதை வைத்துக்கொண்டு எங்களை மீண்டும் வீட்டிலிருக்க அனுமதியுங்கள். என் குழந்தைகள் தெருவில் நிற்க வேண்டாம் என்றாள். வீட்டு உரிமையாளர் முதலில் ஒரு ஏளனமான சிரிப்புடன் அவளை பார்த்தார். உன்னை போன்ற பிச்சைக்காரர்களிடம் உண்மையான தங்கம் ஏது? இது நிச்சயம் ஏதோ மலிவான பொருளாகத்தான் இருக்கும் என்று கூறினார். ஆனால் அவர் அந்த லாக்கெட்டை தன் கண்களுக்கு அருகே கொண்டு சென்று பார்த்ததும் அவர் முகபாவனையே அடியோடு மாறியது. அவர் கைகள் மோசமாக நடுங்கத் தொடங்கின. அவர் அந்த லாக்கெட்டை பேயை பார்த்தது போல உற்று பார்த்தார்.
அதிர்ச்சியில் அவர் நாக்கு ஒட்டிக்கொண்டது போல இருந்தது. ஏனென்றால் அந்த லாக்கெட்டின் வடிவமைப்பு மற்றும் அதில் இருந்த அந்த சிறப்பு குறியீடு அவருக்கு அறிமுகமில்லாதது அல்ல. அந்த தருணத்தில்தான் எங்கள் வாழ்க்கை கதையின் மிக முக்கியமான மற்றும் ஆச்சரியமான திருப்பம் நிகழவிருந்தது. இந்த தருணத்தில் எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் வெளிவரப்போகிறது என்றும் அது எங்கள் விதியை ஒரே நொடியில் மாற்றி அமைக்கப் போகிறது என்றும் எங்களுக்குச் சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. வீட்டு உரிமையாளரின் கைகளில் அந்த லாக்கெட் வந்ததும் அவர் உடல் முழுவதும் நடுக்கம் கண்டது. அவர் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சற்று முன்பு வரை எங்களை புழு பூச்சிகளை விட கேவலமாக நினைத்த அந்த மனிதர் இப்போது பேச்சற்று நின்றார். இப்போது அவனது நெற்றியில் வியர்வை துளிகள் வர ஆரம்பித்தன. அவன் நடுங்கும் கைகளால் அந்த தங்க லாக்கெட்டின் நடுவில் இருந்த அந்த சிறிய பொத்தானை அழுத்தினான். அது திறக்கும் என்பது திரிஷாவுக்கு கூட தெரியாது. அவன் அதை அழுத்தியதும் அது ஒரு சிறிய இதய வடிவில் திறந்தது. அதற்குள் 2 புகைப்படங்கள் இருந்தன. அவை காலம் கடந்ததால் சிறிது மங்கலாகி இருந்தன. ஆனால் அவற்றில் உள்ள முகங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்தன. வீட்டு உரிமையாளர் ஒரு பக்கம் தனது இளமைக்கால புகைப்படத்தையும் மறுபக்கம் தன் வாழ்நாளெல்லாம் தேடிக்கொண்டிருந்த தனது மனைவியின் புகைப்படத்தையும் பார்த்தபோது அவரது தொண்டையிலிருந்து நெஞ்சை உழுக்கும் ஒரு அலறல் வெளிவந்தது. எங்கள் பொருட்கள் சிதறிக்கிடந்த அந்த தரையிலேயே அவர் அப்படியே உட்கார்ந்துவிட்டார். திரிஷா இதுவரை பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தால் அவளுக்கு இந்த கல் நெஞ்சம் கொண்ட மனிதன் ஏன் இப்படி உடைந்து போய்விட்டார் என்றும் அந்த லாக்கெட்டை பார்த்து ஏன் இப்படி ஏதோ பெரிய இழப்பு ஏற்பட்டது போல அழுகிறார் என்றும் புரியவில்லை. இந்த சாதாரண நகையில் அப்படி என்ன மந்திரம் இருக்கிறது? இது ஒரு நொடியில் எதிரியே இப்படி மாற்றிவிட்டது என்று நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தோம். வீட்டு உரிமையாளர் அந்த லாக்கெட்டை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த புகைப்படத்தை முத்தமிடத் தொடங்கினார், ஏதோ உயிருள்ள ஒருவரை சந்திப்பது போல. அவரது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் இப்போது அந்த லாக்கெட்டின் பிரகாசத்தை மேலும் அதிகரித்தது. தெருவில் இருந்த ஒவ்வொருவரும் இந்த விசித்திரமான காட்சியைக் கண்டு உண்மையில் என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டனர். வீட்டு உரிமையாளரின் நிலையைக் கண்டு நான் என் எல்லா வலிகளையும் ஒரு கணம் மறந்துவிட்டேன். என் மனதில் ஒரு விசித்திரமான கேள்வி எழத் தொடங்கியது. அதாவது நம் கண்முன்னே திறக்கப் போகும் இந்த கதையின் உண்மையான பின்னணி என்னவாக இருக்கும்? வீட்டு உரிமையாளர் மீண்டும் மீண்டும் திரிஷாவின் முகத்தை பார்க்கத் தொடங்கினார். பின்னர் அந்த புகைப்படத்தை பார்த்தார், ஏதோ ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள முயற்சிப்பது போல. அவரது கடுமையும் ஆணவமும் இப்போது முற்றிலும் மறைந்துவிட்டன. அதற்கு பதிலாக தோல்வியுற்ற ஒரு மனிதனின் முகத்தில் மட்டுமே காணப்படும் ஒருவித இயலாமை அந்த இடத்தை ஆக்கிரமித்தது. அவர் லாக்கெட்டை தனது உள்ளங்கையில் இறுக்கமாக மூடிக்கொண்டு திரிஷாவை நோக்கி சென்று ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் உணர்ச்சி பெருக்கின் காரணமாக நாக்கு வாயோடு ஒட்டிக்கொண்டது போல இருந்தது. அவர் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். நேரம் நின்றுவிட்டது போல எங்களுக்கு தோன்றியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு வீட்டு உரிமையாளர் தன்னைத்தானே சமாளித்துக் கொண்டு நடுங்கும் குரலில் திரிஷாவிடம், உண்மையைச் சொல், இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? உன் அம்மாவின் பெயர் என்ன என்று கேட்டார். அப்போது திரிஷா பதற்றமான குரலில், என் அம்மாவின் பெயர் ஆஷா. அவர்கள் இறக்கும்போது இந்த லாக்கெட்டை என்னிடம் கொடுத்தார்கள். இதுதான் உனது உண்மையான அடையாளம். இதை நான் சாகும் வரை பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று அம்மா சொன்னார்கள் என்று கூறினாள். மேலும் திரிஷா, என் சிறுவயதிலிருந்தே என் அம்மாவின் மனநிலை சரியாக இல்லை. அவர் எப்போதும் ஒரு தெரியாத பயத்திலிருப்பார். அவருக்கு தனது கடந்த காலத்தைப் பற்றி அதிகம் நினைவில் இல்லை. ஆனால் அவர் அடிக்கடி இந்த லாக்கெட்டை பார்த்து தனிமையில் அழுவார். மேலும் இதை தனது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் தொலைந்து போவார் என்று கூறினாள். இதை கேட்டதும் வீட்டு உரிமையாளருக்கு விக்கல் வந்துவிட்டது. அவர் தனது தலையில் அடித்துக் கொண்டார். அவர் எங்களிடம், உண்மையில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு என் மனைவி ஒரு விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த பிறகு வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டார். அதன் பிறகு அவர் திரும்பவே இல்லை. நான் அவரை மிகவும் தேடினேன். என் தெரு, கிராமம் என ஒவ்வொரு இடத்தையும் சல்லடை போட்டு தேடினேன். அவரை தேடுவதற்காக என் சொத்து மற்றும் முழு இளமையையும் பணயம் வைத்தேன். காவல் நிலையத்திலும் புகாரளித்தேன். எல்லா இடங்களிலும் அறிவிப்பு செய்தேன். என் மனைவி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் சென்றேன். ஆனால் எங்கும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று கூறினார். அவர் காணாமல் போனபோது கர்ப்பமாக இருந்தார் என்றும், இன்று வேறு யாரும் இல்லை, தங்களுக்கு முன்னால் நிற்கும் திரிஷாதான் தன் சொந்த குழந்தை என்றும், அவளைத்தான் தெருவில் தூக்கி எறிவதாக மிரட்டிக் கொண்டிருந்ததாகவும் அவர் கூறினார். இப்போது அவர் மீண்டும் மீண்டும் திரிஷாவின் அருகில் வர முயன்று கொண்டிருந்தார். தனது சொந்த குழந்தையை அடையாளம் கண்டுகொள்வதில் இவ்வளவு தாமதம் செய்துவிட்டோமே என்றும், அவளுக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துவிட்டோமே என்றும் அவர் வருந்தினார். இந்த வருத்தம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். திரிஷாவும் தன் தந்தையின் இந்த பேச்சை கேட்டு திகைத்துப் போனாள். ஏனென்றால் தன் தாய் இந்த லாக்கெட்டை பார்த்து கழித்த அந்த சோகமான இரவுகள் மற்றும் மௌனங்களின் அர்த்தம் இப்போது அவளுக்கு புரிந்தது. ஒரு சுமையாக கருதப்பட்டு இறந்து போன அந்த தாய் உண்மையில் மிகப்பெரிய பணக்கார வீட்டு எஜமானி என்பதும், இன்று அதே மனிதர் தன் சொந்த மகளையே வீட்டை விட்டு துரத்திக் கொண்டிருக்கிறார் என்பதும் அவளுக்கு புரிந்தது. இந்த விஷயம் அந்த தெரு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்களை வெறுப்புடன் பார்த்தவர்களின் கண்களில் இப்போது ஒரு விசித்திரமான மரியாதை தோன்றியது. வீட்டு உரிமையாளர் உடனடியாக தனது ஆட்களுக்கு, இந்த சாமான்கள் அனைத்தையும் மரியாதையுடன் வீட்டுக்குள் கொண்டு செல்லுங்கள்.
இவர்கள் இனி இந்த சிறிய பகுதியில் வசிக்க மாட்டார்கள். என்னுடன் மேலே உள்ள பெரிய மாடியில் இருப்பார்கள். அது இவர்களின் சொந்த வீடு என்று கட்டளையிட்டார். அவர் என் குழந்தைகளை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். அவர்களின் நெற்றியில் முத்தமிட்டு, இவர்கள் என் ஈரக்குலை துண்டுகள், நான் என் பேரப்பிள்ளைகளை வீடற்றவர்களாக்க முயற்சித்தேன் என்று கூறினார். இதுவரை பயந்து போயிருந்த என் குழந்தைகள் இந்த திடீர் மாற்றத்தைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். ஆனால் திரிஷாவின் அப்பா அன்பாக அவர்களின் இதயங்களிலிருந்து பயத்தை நீக்கினார். திரிஷா தனது தந்தையை கட்டிப்பிடித்துக் கொண்டு பல வருட பிரிவு முடிந்தது போல அழுது கொண்டிருந்தாள். ஒரு கொத்தனாராக வேலை செய்து கொண்டிருந்த நான் இன்று இவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியானவரின் மருமகனாக மாறியிருந்தேன். ஆனால் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் திரிஷாவுக்கு அவளுடைய இழந்த வீடும் அப்பாவும் கிடைத்துவிட்டார்கள் என்பதுதான். நீ என் மகளுக்கு இவ்வளவு கஷ்டமான நேரத்திலும் துணையாக இருந்தாய். அவளை ஒருபோதும் தனியாக விடவில்லை. அதனால் நீ எனக்கு ஒரு மகனைப் போன்றவன். இனி நீ கொத்தனார் வேலைக்குச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நீ இந்த வீட்டின் உரிமையாளராகவும் இனி என்னால் தனியாக சுமக்க முடியாத என் எல்லா தொழில்களையும் கவனித்துக் கொள்வாய் என்று அவர் கூறினார். எங்கள் அனைவருக்கும் இது நம்புவதற்கு கடினமான ஒரு அதிசயமாகவே இருந்தது. ஆனால் இறைவன் எங்களுக்கு பொறுமைக்கு கொடுத்த பரிசு இது. நாங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒன்று. திரிஷா அந்த லாக்கெட்டை மீண்டும் தனது கழுத்தில் அணிந்து கொண்டாள். ஆனால் இப்போது அது ஒரு சோகத்தின் அடையாளமாக இல்லை. மாறாக பிரிந்த உறவுகளை மீண்டும் இணைத்து, வாடகை பயமோ அல்லது வீடற்ற பயமோ இல்லாத ஒரு புதிய வாழ்க்கையை எங்களுக்கு தந்த வெற்றியின் அடையாளமாக மாறியது. எங்கும் அன்பும் பாசமும் நிறைந்திருந்தது. பின்னர் திரிஷாவின் அப்பா ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இன்றிலிருந்து இந்த எல்லாச் சொத்துக்களுக்கும் திரிஷாதான் ஒரே வாரிசு. இந்த வீடு இப்போது அவளுடையது. இங்கே அவள் எஜமானியாக வாழ்வாள். இவ்வளவு பெரிய கஷ்டங்களிலிருந்து எங்களை மீட்டு இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறினோம். எங்கள் வாழ்க்கையின் எல்லா துயரங்களும் இப்போது ஒரு அழகான முடிவாக மாறியிருந்தன. திரிஷாவின் அப்பா திரிஷாவை தனது நெஞ்சோடு அணைத்தபோது அவரது கண்ணீர் திரிஷாவின் தலையை நனைத்துக் கொண்டிருந்தது. அவரது முழு உடலும் வருத்தம் என்னும் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது. அது பல வருடக்கல் நெஞ்சத்தை உருக்கிவிட்டது. நீண்ட காலமாக மௌனங்களும் தனிமையும் மட்டுமே நிறைந்த கோட்டையாக இருந்த அந்த வீடு இன்று பல வருடங்களுக்குப் பிறகு உண்மையான உணர்வுகளாலும் சொந்தங்களின் இருப்பாலும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அவர் தனது கதையைச் சொல்லும்போது, என் சகோதரர்கள் அனைவரும் என்னைச் சுற்றி பொய்யான ஒரு வலையை பின்னியிருந்தார்கள். அது என்னை எப்படி அழித்தது என்றால், என் மனைவியும் இந்த உலகத்தில் இல்லை, அவளை என்னால் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது என்று நம்ப வைத்தார்கள். இந்த பேராசை பிடித்த உறவினர்களின் கண்கள் என் சொத்துக்களின் மீது மட்டுமே இருந்தன. அதனால் என் மனைவியை காணாமல் போக செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டது. இந்த பிரிவின் சோகம் என்னை ஒரு கல் நெஞ்சம் கொண்ட மனிதனாக மாற்றியது. நான் எல்லோரையும் சந்தேக கண்ணோடு பார்க்கத் தொடங்கினேன் என்று கூறினார். ஆனால் இன்று உண்மை வெளிவந்ததும் அவர் தனது வழக்கறிஞரை வரவழைத்து தன் வாழ்நாள் சேமிப்பான அனைத்து சொத்துக்களின் ஆவணங்களையும் மேஜையில் பரப்பினார். அவர் தனது அனைத்து சொத்துக்களையும் வங்கியிருப்பையும் திரிஷாவின் பெயருக்கு மாற்றினார். லாக்கெட்டில் இருந்த தன் தாயின் புகைப்படத்தை பார்த்து திரிஷா அழுது கொண்டிருந்தாள். தன் தாயின் ஆன்மா இன்று தன் அருகில் நின்று சிரித்துக் கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். பின்னர் அவர் அறியாமையில் அவளுக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்ததற்காக மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டார். அவரது உதடுகளில் கை வைத்து பழைய புகார்கள் அனைத்தையும் திரிஷா என்றென்றும் முடிவுக்கு கொண்டு வந்தாள். திரிஷாவின் அப்பா தனது சுயநலமான சகோதரர்களுடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக்கொண்டு தனது மகளுக்கு அவளது உண்மையான உரிமையை கொடுத்தார். அந்த இரவுக்குப் பிறகு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினைத்துக்கூட பார்க்காத ஒரு புயல் நல்ல மாற்றம் வந்தது. கடுமையான வெயிலில் செங்கற்களையும் சாமான்களையும் தூக்கிய என் கைகள் இப்போது திரிஷாவின் அப்பாவின் பெரிய அலுவலகத்தில் வியாபார விவகாரங்களையும் கணக்கு வழக்கு பதிவேடுகளையும் கையாளத் தொடங்கின. அவர் என்னை ஒரு மருமகனாக அல்லாமல் தனது சொந்த மகனைப் போல மதித்து தொழிலின் ஒவ்வொரு அம்சத்திலும் தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக மாற்றினார். மறுபுறம் திரிஷா இந்த பெரிய வீட்டை தனது தாய்மையாலும் நேர்த்தியாலும் பராமரித்தாள். அந்த சுவர்கள் இப்போது மகிழ்ச்சியில் சிரிக்கத் தொடங்கின. கிழிந்த செருப்புகளிலும் அழுக்கு உடைகளிலும் சேரி பகுதியில் திரிந்த எங்கள் குழந்தைகள் இப்போது நகரத்தின் மிகச்சிறந்த பள்ளியில் படிக்கத் தொடங்கினர். அவர்களின் பைகளில் புத்தகங்களின் வாசனை வீசியது. ஒரு பாதுகாப்பான கூரை மற்றும் பெரியவர்களின் அரவணைப்பில் வளரும் குழந்தைகளுக்கே உரிய தன்னம்பிக்கை அவர்களின் முகங்களில் வந்தது. திரிஷா வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தன் தாயின் நினைவுகளை அலங்கரித்திருந்தாள். மேலும் கடந்த காலங்களில் இழந்ததை ஒரே நாளில் ஈடு செய்வது போல தன் தந்தையை தினமும் கவனித்துக் கொண்டாள். எங்களை வெறுத்து தள்ளிய அதே நகரம் இன்று எங்களை ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக அங்கீகரிப்பது எங்களுக்கு ஒரு அதிசயமாகவே இருந்தது. இவை அனைத்தும் திரிஷாவின் அந்த பொறுமையாலும் எங்கள் விதியை மாற்றிய அந்த லாக்கெட்டாலும் சாத்தியமானது. இப்போது எங்கள் மாலை பொழுதுகள் இந்த பெரிய வீட்டின் புல்வெளியில் கழிகின்றன. அங்கு திரிஷாவின் அப்பா ஒரு கல் நெஞ்சக்காரராக அல்லாமல் மிகவும் அன்பான தாத்தாவாக காட்சியளிக்கிறார். அவர் அடிக்கடி தனது பேரப்பிள்ளைகளுடன் புல்வெளியில் அமர்ந்து விளையாடுவார். அவர்களின் மழலை பேச்சை கேட்டு வாய்விட்டு சிரிப்பார். அவரது கண்களில் பயமோ கடுமையோ இல்லை, மாறாக பிரிந்த தனது குழந்தையை மீட்டெடுத்த பிறகு கிடைக்கும் ஒருவித அமைதி இருந்தது.
திரிஷா அந்த தங்க லாக்கெட்டை இப்போது தனது கழுத்திலிருந்து கழற்றி ஒரு அழகான வெல்வெட் பெட்டியில் பத்திரமாக வைத்து அதை வீட்டின் ஒரு முக்கியமான இடத்தில் வைத்தாள். நாம் எவ்வளவு கடினமான பாதையை கடந்து இங்கு வந்துள்ளோம் என்பதை இது எப்போதும் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அவள் அப்படி செய்தாள். கடந்த கால துயரங்கள் வெறும் பாடமாக மட்டுமே மாறிப்போன ஒரு நல்ல பாதையில் வாழ்க்கை பயணிக்கத் தொடங்கியது. புல்வெளியில் குழந்தைகளின் மகிழ்ச்சியும் அவர்களின் தாத்தாவின் சிரிப்பும் புதிய விதியாக மாறியிருந்தன. திரிஷாவின் கண்களில் பழைய பயம் இல்லை, மாறாக ஒரு அமைதி குடியேறியிருந்தது. நோக்கம் சுத்தமாகவும் மன உறுதியாகவும் இருந்தால் இயற்கையே பிரிந்த பாதைகளை இலக்குடன் சேர்த்து வைக்கும் என்ற உண்மைக்கு அது சாட்சியாக இருந்தது. அந்த தங்க லாக்கெட் இப்போது வெறும் நகை மட்டுமல்ல, அவமானத்தின் இருண்ட இரவுகளிலும் ஒரு வெளிச்சமான பாதையை காட்டிய எங்கள் தலைமுறைக்கான வெற்றியின் அமைதியான அடையாளமாக மாறியது. அந்த இரவுக்குப் பிறகு எங்கள் வாழ்க்கை வேறொரு திசையில் திரும்பியது போல இருந்தது. எந்த தெருவில் நாங்கள் பயந்து மூச்சுவிட்டோமோ அதே தெரு இப்போது சொந்தம் கொண்டாடி அமைதியாக நின்றது. திரிஷாவின் அப்பா அடிக்கடி இரவு நேரங்களில் பால்கனியில் நின்று வெகுநேரம் வானத்தை பார்த்து கொண்டிருப்பார், கடந்த கால வாழ்க்கையில் இழந்த ஒவ்வொரு நொடிக்கும் மன்னிப்பு கேட்பது போல. அவரது முகத்தில் இப்போது கடுமை இல்லை, ஒரு தளர்ந்த திருப்தி இருந்தது. பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு சொந்தத்தை நெஞ்சோடு அணைக்கும்போது கிடைக்கும் அந்த திருப்தி அது. திரிஷா காலையில் முதன்முதலாக அவருக்கு தேநீர் தயாரிப்பாள். ஒவ்வொரு மிடரிலும் தனது முழுமையற்ற தாய்மையை ஊற்ற விரும்புவது போல. காலம் திரும்பி வராது என்பது அவளுக்கு தெரியும், ஆனால் அதன் உணர்வை நிச்சயமாக நிரப்ப முடியும். அப்பாவும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் குழந்தைகளை அருகில் அழைத்துக் கொள்வார். சில நேரம் கதை சொல்லும் சாக்கில், சில நேரம் சும்மா தலையை வருடுவதற்காக. ஆண்டுகளாக தன்னுள் இருந்த தன்னை கல்லாக மாற்றிய அந்த வெறுமையான இடத்தை அவர் நிரப்பிக் கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். திரிஷா அன்று அந்த லாக்கெட்டை எடுக்காமல் இருந்திருந்தால் அந்த இரவை கழிக்க நினைத்த அதே ரயில் நிலையத்தில்தான் இன்றும் நாங்கள் அமர்ந்திருப்போம் என்று எனக்கு பலமுறை தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால் அது வெறும் லாக்கெட் அல்ல, அது எங்கள் விதியின் கடைசி அழைப்பு. மூடிய கதவுகளைக் கூட திறந்த ஒரு அழைப்பு அது. திரிஷா முன்பு போல பயந்த சுபாவம் கொண்டவளாக இல்லை. அவளுடைய கண்களில் ஒரு நிதானம் இருந்தது, வாழ்க்கையை மிக அருகிலிருந்து பார்த்த ஒரு ஆழம் இருந்தது. குழந்தைகளை தூங்க வைக்கும்போது அவள் அடிக்கடி குழந்தைகளே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனிதன் தன் மனசாட்சியை இழக்கக்கூடாது என்று சொல்வாள். அந்த வீட்டின் சுவர்கள் இப்போது வெறும் செங்கல் கற்கள் அல்ல, அவற்றில் ஆசிர்வாதங்கள் குடியேறியிருந்தன. அந்த கல் நெஞ்சம் கொண்ட வீட்டு உரிமையாளர் இப்போது எங்கள் குழந்தைகளின் தாத்தா. சில சமயங்களில் திரிஷா அந்த வெல்வெட் பெட்டியை திறந்து லாக்கெட்டை பார்ப்பாள். ஆனால் இப்போது அதில் வலி இல்லை. இறைவனுக்கும் சூழ்நிலைக்கும் கடைசி மூச்சு வரை மனிதனை கைவிடாத அந்த தைரியத்திற்கும் நன்றி மட்டுமே இருந்தது. வாழ்க்கை எல்லோரையும் உடைக்கும், ஆனால் உடைந்த ஒவ்வொரு மனிதனும் தோற்றுப்போவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். சிலர் அந்த உடைவிலிருந்துதான் தங்கள் மிக வலிமையான கதையை எழுதுகிறார்கள். எங்கள் கதை அதே ஒரு சிறிய தங்க லாக்கெட்டிலிருந்து மீண்டும் தொடங்கியது. ஏனென்றால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். சில நேரம் பணம் இருக்காது, சில நேரம் ஆதரவு இருக்காது, சில நேரம் நம் சொந்த ஆட்களே நம்மை கைவிடுவார்கள். இத்தகைய சூழ்நிலைகளில் மனிதன் மிக விரைவாக உடைந்து போகிறான். ஆனால் கடினமான காலத்திலும் நம்பிக்கையை இழக்காத மனிதனை எதிர்காலத்தில் வலிமையானவனாகிறான். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் மனிதன் தனது நற்குணத்தையும் மனிதாபிமானத்தையும் கைவிடக்கூடாது என்பதே இந்த கதையிலிருந்து கிடைக்கும் பாடம். நோக்கம் சுத்தமாகவும் மனதில் பொறுமையும் இருந்தால் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உதவுவார். பல நேரங்களில் நாம் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அந்த தியாகமே எதிர்காலத்தில் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாக மாறும். யாரையும் அவர்களின் வறுமை அல்லது இயலாமையை வைத்து எடை போடக்கூடாது. நேரம் மாற அதிக காலம் ஆகாது. இன்று கீழே இருப்பவன் நாளை மேலே வரலாம். உறவுகளின் உண்மையான மதிப்பு கஷ்ட காலத்தில்தான் புரியும். இறுதியாக, ஒரு மனிதன் உண்மையான மனதுடன் முயற்சி செய்து பொறுமையுடன் இருந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் இருண்ட வாழ்க்கையிலும் நிச்சயம் வெளிச்சம் வரும் என்பதே இந்த பாடமாகும். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்தவும்.